பீஸ்ல ஒரு இதுதான் பெரிய அமௌண்டா? இது நம்ம பட்ஜெட்க்கு செட் ஆகும். சோ இந்த 100 rupeesக்கு அவர் என்ன இங்க இருந்து வாங்கிட்டு வராருன்னு பார்க்கலாம். இந்த 100 நான் தேடி தேடி தாளஞ்சிட்டேன் என் தேவதை. சோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா வந்து ஆல்ரெடி லைனா ஒரே பீச்சா போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரே நாளே நாங்க கிட்டத்தட்ட இது ஒரு 3வது இடத்துக்கு வரோம்னு நினைக்கிறேன். சரி, பட் இருந்தாலும் இங்கேயும் வந்துட்டு பீச்சுக்கு போறதுக்கு எங்களுக்கு முடியல. பெசனத்திற்கு நிறைய டைம் வந்திருக்கோம், பட் இருந்தாலும் இப்ப ரொம்ப என்ன சொல்றது ஹாலிடேன்றதால நிறைய கூட்டமா இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம பீச்சுக்கு போகணும். இங்க ஏகப்பட்ட கடை கண்ண படுது. தௌஃபிக் என்ன பண்ண போறோம்னா, இந்த கடை தான் வச்சு தௌஃபிக் ஒரு சேலஞ்ச் வைக்கலான்னு இருக்கேன். ஆமா, சேலஞ்ச் என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. சரி, ஓகே. சேலஞ்ச் ரொம்ப சின்னதுதான், ஆனா அது நீ கரெக்டா பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் கிடைக்கும். என்னன்னா 2000 ரூபாய் ஓவராதான் ஆசைப்படுறாரு. ஆக்சுவலா தௌஃபிக் கையில 100 rupees கொடுத்துருவோம். 100 rupees கொடுத்துட்டு அந்த 100 rupeesல ஒரு பெரிய இரு விஷயத்த ஃபுல்லா சொல்றத கேளு. 100 rupees கொடுத்துருவோம். நாங்க 100 rupees கொடுத்துட்டு அந்த 100 rupees மேக்ஸிமம் எவ்வளவு ஒரு 5 மேக்ஸிமம் ஒரு 5 அந்த 5 பொருள் வாங்கி அந்த எங்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாருன்னா அவர் வின் பண்ணிடுவாரு இந்த சேலஞ்ச்ல. இந்த ஏரியால ஒரு 10, 20, 30, 100, 200 அந்த ரேஞ்சில கூட இருக்கு. பட் இந்த சுத்தி இருக்க ஏரியால இருந்து அவரு நல்லாவும் இருக்கணும், டேஸ்டாவும் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து ஒரு 5 மினிமம் ஒரு 5 திங்ஸ் வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்துட்டாருன்னா அவருக்கு நான் கொடுக்க போற அமௌண்ட் என்னன்னா எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 1000 ரூபாய். சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க காசு கொடுப்போம். இவருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம். 500 ரூபாய் இல்ல, எனக்கு எத்தனை வயசு? 9 வயசு. அப்போ 900 rupees தாங்க. ஓகே, இவருக்கு 900 rupees வேணுமா? என்ன பண்ணலாம், கொஞ்சம் அமௌண்ட் பெருசாதான் இருக்கு. சரி, இருந்தாலும் பாக்கலாம். ஒரு 900 கொடுத்துருவோம். திங்ஸ் வாங்கிட்டு ஒரு 100, இதெல்லாம் சேர்த்து ஒரு 900, டோட்டலா ஒரு 1000 rupees வின் பண்ண மாதிரி இருக்கும். சரி, ஓகேவா? சோ இவர் இந்த 100 ரூபாயில எவ்வளவு பொருள் வாங்கிட்டு வராருன்னு பாக்கலாம். முதல்ல நம்ம 100 ரூபாய் எடுத்து கொடுத்துடலாம். ஜீகரம் எங்களுக்கு ரிஸ்க்னா ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அது என்னடா 100 ரூபாய் இல்லையடா? இல்லையா? ஓகே ஓகே. சோ இப்போ நான் 100 rupees மேக்ஸிமம் ஒரு 5 திங்ஸ் அவர் வாங்கிட்டு வந்து என் கையில ஒப்படைச்சிட்டாரு. இவன் ஒரு பெரிய வீரன் ஆயிடுவாரு. இவர் கிஃப்டா நான் ஒரு 900 rupees 500 தான் கொடுக்கலான்னு இருந்தா, சரி 900 rupees கேட்கிறான். 5ல கொடுத்துருவோம். என்னடா இந்த 100 ரூபாய் வச்சுட்டு இந்த 100 ரூபாய் நீங்க எப்படி செலவு பண்ற? இந்த 100 ரூபாய் 100 நாள் நீ செலவு பண்ண, ஒரே நாளைக்கு நீ செலவு பண்ணாலே போதும். இந்த என்னதான் பண்ணலாம்? அம்மா கிட்ட ஒரு பில்டப் வேற கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, நம்மளால வாங்க முடியறது வாங்க. இந்த 100 ரூபாய் வச்சு நம்ம வாங்க போறோம். வாங்க, நிறைய கடை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்மளுக்கு இந்த 100 ரூபாய் நிறைய பொருள் வேணுமே. வாங்குறது கோல்ட் சோடா வாங்கலாம். கடையில் மோமோஸ் இருந்தது, அதோட ப்ரைஸ் கேட்டால் 70 ரூபான்னு சொல்கிறாங்க. சரி, இது நம்மளோட பட்ஜெட்டுக்கு சரியா சொல்லிட்டு நான் கோலி சோடா வாங்கிட்டேன் 30 ரூபாய்க்கு. ஒரு கோலி சோடா கொடுங்க. ஒரு கோலி சோடா ப்ளூபெரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கோல்ட் சோடா 30 rupees. நம்ம 100 rupeesல 30 மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிட்ட 70 rupees இருக்கு. இதுல நம்ம என்ன வாங்கலாம்னு பார்க்கலாம். கடைக்காரத்தை காணோம், நம்ம காசை இன்னும் பே கூட பண்ணல. கடைக்காரங்களை வேற காணோம் எங்கன்ட்டு. சரி, நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 1 hour later. அடே, என்கிட்ட எடுத்துட்டு வந்து குடு சொன்னா இவரே குடிச்சுட்டு இருக்காரு. வாட்டர் கொடுக்கணும். சரி, 100 rupees எவ்வளவு காலி பண்ண கூடி? எனக்கு கொஞ்சம் 100 rupeesல 30 rupees காலி பண்ணிட்டாரு. அதுவும் ஒரு தனியாவே காலி பண்ணிட்டாரு. சரி, ஓகே, பேலன்ஸ் 70 rupees இருக்குல்ல. வா அப்பா இங்க வாங்கப்பா, அங்க பானிபூரி இருக்கு, எவ்வளோன்னு கேட்கலாம். அண்ணா, ஒரு பிளேட் பானிபூரி எவ்வளோண்ணா? என்னது 40 ரூபாவா? இதோட ரேட்டு சொன்னா 40 ரூபாவா? இது நமக்கு செட் ஆகுது. இது நம்ம லாஸ்டா பார்த்து. அப்பா வாங்கப்பா, நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாம்.
அப்பா அப்பா அங்க குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் இருக்குப்பா, எவ்வளோன்னு கேட்கலாம் வாங்க. அங்கிள் சாக்லேட் ட்ரஃபிள் எவ்வளோ? இப்போ நான் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து 20 rupees, மீதி 50 rupees இருக்கு. 50 rupeesல பேலன்ஸ் 50 rupees இருக்கு. மீதி என்னென்ன வாங்கலாம்? அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இங்க பாத்தீங்கன்னா 20 rupees ஐஸ் வாங்கிட்டேன். 20 rupees நல்லா இருக்கே. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 50. 100 rupeesல பேலன்ஸ் 50 rupees இருக்கா? இந்த 50 rupeesல 2 பொருள் வாங்குங்க. பேலன்ஸ் 50 rupeesக்கு எப்படி நீ 3 பொருள் வாங்குவேன்னு பார்ப்போம். கொஞ்சம் கூடுங்க. பேலன்ஸ் 50 rupees இருந்தது. என்ன வாங்கலன்னு பார்த்தா பேல்பூரி இருந்தது. 30 ரூபாய் சொன்னாங்க. சரி ஒரு பேல்பூரி சொல்லிட்டேன். அது அவங்க ரெடி பண்ணினே இருக்காங்க. இன்னும் இந்த 20 ரூபாயில இன்னும் 2 பொருள் வாங்கணுமே. பாட்டி கிட்ட மாங்காய் எவ்வளோன்னு கேட்டா 20 ரூபாய் சொல்லிட்டாங்க 4 பீஸு. நம்ம கிட்ட இருக்கிறது 20 ரூபாய் தான். அதனால பாட்டி கிட்ட 10 ரூபாய்க்கு 2 பீஸ் மட்டும் கொடுங்க பாட்டின்னு சொல்லிட்டேன். பாட்டியும் சரிப்பா சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு 2 பீஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கிட்ட பேலன்ஸ் 10 rupees தான் இருக்கு. பாட்டியும் பெரிய மனுஷன் பார்த்து 10 ரூபாய்க்கு 2 மாங்காய் கொடுக்குறாங்க. மீதி 10 ரூபாயில நம்ம லாஸ்ட் 10 ரூபாய் தான் இருக்கு. இந்த 10 ரூபாய் வச்சு இந்த பஸ் என்னதான் வாங்கலாம்னு பார்க்கலாம். One hour later. நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டு பிடிச்சிட்டேன். ஃபைனலா இந்த 10 ரூபாயில நம்மளுக்கு 7 up கிடைச்சிச்சு. இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு 5 பொருளும் வாங்கியாச்சு. இப்போ அம்மா கிட்ட போய் இதோ 900 rupees நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வருவோம். அம்மா அம்மா 100 ரூபாய்க்கு நான் 5 பொருளும் வாங்கிட்டேன். முதல்ல 900 rupees கட்டுங்க. நீ வாங்கினத நானும் பார்த்தேன். ஆனா ஒண்ணும் எனக்கு வந்து சேரல. எல்லாத்தையும் நீயும் முடிஞ்சிட்ட. அது கொடுத்து சாப்பிடுற மாதிரி இல்ல, அது அவங்களுக்கே திரும்பி கொடுக்க மாதிரி அந்த அளவுக்கு தான் இருந்ததுன்னு சொல்றேன். ஆமா 100 rupeesக்கு வந்து 5 பொருள் வாங்கணும்னா அது நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. அது வந்து ஒரே ஆளா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, குழந்தை எப்படியோ 100 rupeesக்கு 5 பொருள் தேடி தேடி இந்த பஸ் நகர் ஃபுல்லா தேடி தேடி வாங்கி சாப்பிட்டுருக்காரு. இந்த சேலஞ்சை வந்து அவரு பினிஷ் பண்ணிட்டாரு செம்மையா. இந்த சின்ன குழந்தை இந்த 900 கேட்ட இந்த 900 ஒரு 500 கொடுத்தா போதுமாடா? அதெல்லாம் முடியாது. 900 தான் வேணும். சேலஞ்சில் வின் பண்ற பெரிய சேலஞ்சு. எல்லாத்தையும் அவர் தனியா வர சாப்பிட்டாரு. ஆமா, உனக்கு 900 தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். பட் நீ எனக்கு எதுவுமே ஷேர் பண்ணி கொடுக்கவே இல்லை. எல்லாமே தனியா சாப்பிட்டாரு. பட் இருந்தாலும் அது ஒருத்தர் சாப்பிட்ட அளவுக்கு அது அதனால குழந்தை தனியா சாப்பிட்டுருக்காரு. பட் இருந்தாலும் இப்போ நான் அவருக்கு இந்த 500 வந்து நான் கிஃப்ட் கொடுப்பேன். 500 நம்ம குழந்தை கொடுத்துடலாம். அந்த 500 வச்சுக்கோ. பேலன்ஸ் 400 நம்ம வீட்டுக்கு வந்து தரேன். நம்பலாமா? நம்மடா நம்பிக்கை தானடா வாழ்க்கை. என்னடா பாருங்க, இவருக்கு வந்து பாருங்க, இதுக்கு நீங்க தான் வந்து சாட்சி. அவருக்கு 500 rupees ஒப்படைச்சிட்டாங்க. என்னங்க புரியுதா? அப்ப நான் வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன். நான் வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகே, 500 கொடுத்தாச்சு. பேலன்ஸ் 400 வீட்டுல இருந்து கொடுத்துருவேங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் பெசன்ட் நகர் போய் இதே மாதிரி 100 rupees 50 rupees கிளாஸ் திங்ஸ் நிறைய வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.